கடகராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. போன மாதம் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். கடந்த அஷ்டமச்சனி காலத்தில் இருந்த மன அழுத்தங்கள், தொல்லைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம், குறிப்பாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட இந்த மாத இறுதியிலிருந்து நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். சுபரான தனிப்புதன் ராசியில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக மேன்மை. 8ல் ராகு இருந்தால் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். 12ஆம் இடத்துல 2 சுபர்கள் இருக்கிறாங்க. என்ன நடக்கும்? வரவுக்கேற்ற செலவுன்னெலாம் சொல்ல மாட்டேன். வரவை மிஞ்சின செலவு இருந்தாலும் கூட கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு நற்பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு வாங்கிறது, காடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவது, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது கை கொடுப்பது, வடக்கு வடமேற்கு திசை நோக்கி போவது, அதன் மூலமாக நல்லவைகள் நடப்பது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இப்போது கொஞ்சம் கை கொடுக்கறது. கும்பாபிஷேகத்துக்கு கொஞ்சம் பார்க்குறேன், குலதெய்வத்துக்கு கொஞ்சம் கோயில் கட்டுறேன், டக்குன்னு இஷ்ட தெய்வ தரிசனம், மலைகுனிய நின்ற பெருமான நம்ம வேங்கடவனை சொல்லுவோம் இல்லையா, டக்குன்னு நினச்சா திருப்பதிக்கு போகிறேன், ஒரு காளகஸ்திக்கு போகிறேன், போய் சாமியை கும்பிட்டுட்டு வரேன்ட்டு ஜூலை மாதம் ஏதாவது ஒரு இனிய பயணங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைங்க.